In this class, we are going to see Law of Specific Relief Act 1963. Specific Relief Act is enacted to enforce certain reliefs, and how the reliefs can be granted. Certain reliefs like recovery of possession, specific performance of a contract, declaration, injunction. Like this kind of relief, how it can be granted, when it can be granted. So these are the reliefs are discussed in this act. குறிப்பிட்ட சில பரிகாரங்களுக்கான சட்டம் லா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட். சில உரிமைகளை எவ்வாறு சில பரிகாரங்கள் நாம் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது ஒரு வழக்கின் சுவாதீனத்தை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைப்பற்றினாரானால் அதை எவ்வாறு மீண்டும் திரும்ப பெறுவது, அதே போன்று ஏற்றுகை ஆற்று பரிகாரம், ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட். ஒரு ஒப்பந்தத்தை இந்திய ஒப்பந்த சட்டத்தில் சில ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கு எவ்வாறு நிறைவேற்றலாம் என்பது எந்தெந்த சூழ்நிலையில் என்பதை பற்றி இந்த சட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று டிக்ளரேஷன், விளம்புகை பரிகாரம் எப்பொழுதெல்லாம் வழங்கலாம், எந்த சூழ்நிலையில் வழங்கலாம் என்பதும், உறுத்துக்கட்டளை இன்ஜெக்ஷன் பரிகாரம் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த இடத்தில் எவ்வாறு வழங்குவது என்று இந்த சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே செக்ஷன் 1 it is applicable to throughout India. Then section 2 defines certain words. Obligation means every duty enforceable by law. Obligation section 2. Settlement means other than the will. Settlement like gift deed, these are the condition settlement, that is called settlement, trust and all the other things. Then which provides section 2, all other words expressed in Indian Contract Act is same meaning in this act also. இந்திய ஒப்பந்த சட்டத்தில் வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தம் வரையறை செய்யப்பட்டுள்ளதோ அதே அர்த்தங்கள் இந்த சட்டத்திற்கும் பொருந்தும் என்பது 2E இல் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து செக்ஷன் 3 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட். இந்த சட்டத்தில் சேவிங் கிளாஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சில சட்டங்களில் உண்டான ஒப்பந்தங்களில் உரிமைகளை எவ்வாறு மறுக்கப்படும் பொழுது எவ்வாறு பெறலாம் என்பதும், அதே மாதிரி இந்திய பத்திரப்பதிவு சட்டத்தில் ஒரு ஆவணத்திற்கு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும், இந்தியன் டு எஃபெக்ட் தி ஆப்ரேஷன் ஆஃப் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆன் டாக்குமெண்ட்ஸ், ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் விளைவு என்ன என்பது இந்த சட்டம் பாதிக்காது என்றும் கூறப்படுகிறது. அடுத்து செக்ஷன் 4, I will read the section 4. Specific relief can be granted only purpose of enforcing individual civil rights, not for mere purpose of enforcing penal law.
only civil rights can be enforced under a specific relief act. உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது மட்டுமே இந்த சட்டத்தை பயன்படுத்தி நாம் பரிகாரம் பெறலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் இட் cannot be applicable to penal law enforcing. இந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அல்லது பீனல் லாவை, அதாவது குற்றம் சட்டங்களை இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறைவேற்றுவதற்கோ அல்லது உறுத்துகை கட்டளை பரிகாரமோ அல்லது விளம்புகை பரிகாரமோ கேட்டு வழக்கு தாக்கல் செய்யணும். உரிமைகள் ரைட்டை மட்டுமே கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்பது கூறப்பட்டுள்ளது. ஸோ with this we will go to first specific relief. Section 5, recovery of possession of property. Recovery of specific immovable property. A person entitled to possession of specific immovable property may recover it in the manner provided under CPC, Civil Procedure Code. ஒருவருக்கு ஒரு சொத்தின் சுவாதீனம், குறிப்பிட்ட சொத்தின் சுவாதீனம் எவ்வாறு அவர் அந்த சுவாதீனத்தை அடைய முடியும் என்பது உரிமைய நடைமுறை சட்டத்தின்படி பெறலாம் என்று கூறப்படுகிறது. A person is entitled to possession of specific may recover it in a manner. ஸோ உரிமைய நடைமுறை சட்டத்தில் கூறப்பட்டுள்ள நடைமுறையை பின்பற்றி ஒரு சட்டப்பூர்வமான சுவாதீனத்தை பெற முடியும் என்பதுதான் இந்த செக்ஷன் 5 கூறப்பட்டுள்ளது. ஸோ through procedure under Civil Procedure Code, a person is legally entitled to get possession. He can get the possession through process of law under CPC. So therefore, a possession is denied by one person, he can recover if he is entitled to get the possession of property, then he can recover the possession, but he must be legally entitled to get the possession. So that is the basic thing. So recovery of possession can be made when he is right to have a possession. ஒருவருக்கு ஒரு சொத்தின் சுவாதீனம் சட்டப்பூர்வமாக கிடைக்கத்தக்கது என்றால் அந்த சுவாதீனத்தை இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் நேரப்படி பெறுவதற்கு முழு உரிமையே உண்டு என்று இந்த பிரிவு 5 கூறப்பட்டுள்ளது. Then section 6 what says? Important section. A person sued by person disposes of immovable property. ஒரு தாவா ஒரு நபரின் சுவாதீனத்தை அத்துமீறி எடுத்துக்கொண்டால் அது எவ்வாறு பெறுவது? If any person is dispossessed without consent of his immovable property, otherwise in due course of law, ஒருவருடைய சொத்தின் சுவாதீனத்தை சட்டப்படி நீதிமன்றம் மூலம் பெறாமல் வேறு வகையில் பெற்றால் அந்த சுவாதீனத்தை he or any person whom possession claiming through him by suit recover the possession notwithstanding other title may set up in the such a suit. டைட்டில் இருக்குதோ இல்லையோ, notwithstanding claiming through him may by suit recover possession thereof, அந்த சுவாதீனத்தை பெறலாம். notwithstanding any other title that may be set up in such a suit, அந்த தாவாவில் எந்த உரிமையை வழக்க அந்த சொத்து உரிமையை எதை கூறினாலும் அதை பெறுவதற்கு உரிமை உண்டு.
no suit under the section shall be brought after expiry of 6 months from the date of possession and or against the government. சட்டத்துக்கு புறம்பாக ஒரு சொத்தின் சுவாதீனத்தை ஒருவர் இடமிருந்து பறித்து விட்டால் அந்த பறித்த தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்குள் அந்த சுவாதீனத்தை கேட்டு வழக்கு தொடரலாம். அதே போன்று அரசு ஒருவருடைய சொத்தின் சுவாதீனத்தை எடுத்துவிட்டால் அரசு தன்னிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்பது அடிப்படை. ஸோ you have to file a suit within 6 months from the date of dispossession. A person is dispossessed illegally from the date of dispossession. He is entitled to file a suit under this act to recover the possession. For example, if a tenant is dispossessed illegally, not through court of law, then the tenant is entitled to file a suit to recover the possession of the property until otherwise he is dispossessed by court of law. So illegal dispossession of a tenant can be brought as a suit to recover the possession through this act under section 6 of Specific Relief Act. So this is the basic things of section 6. With this, I will conclude my class. Thank you for watching. If you are not subscribing my channel, you can subscribe. Thank you for watching.